ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ போட லேட் ஆகிடுச்சு. ஓகே, ஏன்னா இன்றைக்கி சாட்டர்டே, பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்க. ஃப்ரீ டைம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது கிடைக்கிறதுக்கு. ஓகே, ஆனால் காலையிலேருந்து தோணிக்கிட்டே இருக்கு, ஐயோ வீடியோ போடலையேன்னு. அதான் இந்த டைம் சாப்பாடை கொடுத்துட்டு டக்குன்னு ஓடியே வந்துட்டேன். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதாவது ஒரு 2-3 நாளாகவே ஹார்ட் வெயிட்டாக இருக்குது, பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா உடனே கடவுள் அற்புதம் நடத்துனதுனால நான் சந்தோஷமாகலை, அற்புதம் நடக்கும்னு இன்னும் அதிகமாக விசுவாசிக்கிறதுனால நான் சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா என் கர்த்தர் சொல்லியிருக்காரு, கர்த்தருக்குள் மகிழ்ந்திரு, தேவனுக்குள் களிகூறுன்னு சொல்லியிருக்காரு. கர்த்தருக்கு நம்ம பிரச்சனையே கிடையாது. நம்ம தான் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆக்சுவலி பிசாசை நான் மகிமைப்படுத்திகிட்டு இருக்கணும் அப்படின்னு என் ஃப்ரெண்டு அப்புறம் நிறைய வசனம்லாம் திரும்ப திரும்ப எனக்கு அந்த மாதிரியே வந்துச்சு. நீங்கள் போகலாம் பாருங்க, ஜெபி அதாவது ரீசெண்டாக ஜெபம் பண்ணி ஆமின்னு சொன்னதோடு முடியலை அப்படின்னு நிறைய இது கேட்டேன். அதாவது ஆமின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அதோட அந்த பிரச்சனையை நம்ம கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டோன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா அதை கேரி பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம ஜெபம் பண்ணுறதே வேஸ்ட், அப்படி தானே? அதே மாதிரி தான் நான் ரீசெண்டாக சர்ச்சுக்கு போக சான்ஸ் கிடச்சிது, வீட்டில் அலோவ் பண்ணாங்க. அங்கே போய் நான் என் பாரத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டு திரும்பவும் நான் அதை தூக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு தோணல். போயிட்டு வந்ததுக்கப்புறமா நான் அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். அப்புறம் எதுக்குமா நீ என்கிட்ட சொன்னேங்கிற மாதிரி பேசினார். தூக்கி வச்சுட்டு இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சுது, கவலைப்படாதான்னு சொல்லிட்டாரு. அவ்வளோதான், தூக்கி வச்சாச்சு, என் வாழ்க்கை மாறும். அதாவது இந்த வீடியோ இன்னும் ஒரு நாள் வரும், எனக்குன்னு ஒரு நாள் வரும். அந்த வீடியோவில் கர்த்தர் செஞ்ச அற்புதத்தை சொல்லி நான் சாட்சியாக பேசுவேன். கூடிய சீக்கிரம் அது நடக்கும், நான் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பாக கர்த்தரை தான் இந்த நாவு மகிமைப்படுத்துமே தவிர பிசாசை மகிமைப்படுத்தாது. நான் புலம்ப போகிறது கிடையாது, ஹார்ட் ஃபீல் பண்ணுதுன்னு சொல்ல போகிறதே கிடையாது. எப்போதும் கர்த்தருக்கு சந்தோஷமாக இருக்க போகிறேன். ஓகேயா? சரி, இன்றைக்கி அதனாலே என் மனசில் ஒரு பாட்டு, அது கர்த்தர் கரெக்டாக ஒரு பாட்டை எனக்கு இந்த பாட்டு தான் இன்றைக்கி பாடணும்னு சொல்கிறாரு. அந்த பாட்டு நான் என்ன நினச்சி நான் உங்கள்கிட்ட இவ்வளோ நேரம் பேசணும், அந்த லைன்ஸ் எல்லாமே வரிசையாக வருது. கர்த்தர் நல்லவருங்க, ரொம்ப 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 நல்லவர். சரி, ஓகே, இப்போ பாட்டு பாட ஆரம்பிக்கிறேன். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தவரே, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தவரே, பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தவரே, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தவரே, கண்ணீரை துடைத்தவரே, சந்தோஷம் தந்தவரே, கண்ணீரை துடைத்தவரே, சந்தோஷம் தந்தவரே, எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறப்பதில்லை, நண்பன் உன்னை வெறுத்தாலும் உற்றார் உன்னை வெறுத்தாலும் அவர் உன்னை வெறுப்பதில்லை, தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறப்பதில்லை, நண்பன் உன்னை வெறுத்தாலும் உற்றார் உன்னை வெறுத்தாலும் அவர் உன்னை வெறுப்பதில்லை, கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார், எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே,
எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. அத்திமரம் துளிர் விடாமல், திராட்சை செடி கனி கொடாமல் போனாலும் கலங்கிடாதே. கர்த்தருக்குள் களிகூரு, தேவனுக்குள் மகிழ்ந்தீரு, அவர் என்றும் நல்ல மேய்ப்பர். அத்திமரம் துளிர் விடாமல், திராட்சை செடி கனி கொடாமல் போனாலும் கலங்கிடாதே. கர்த்தருக்குள் மகிழ்ந்தீரு, தேவனுக்குள் களிகூரு, அவர் என்றும் நல்ல மேய்ப்பர். இல்லாமை நீக்கிடுவார், ஏழ்மையை அகற்றிடுவார். இல்லாமை நீக்கிடுவார், ஏழ்மையை அகற்றிடுவார். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தவரே. மனிதனை மீட்கவே, பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தவரே. கண்ணீரை துடைத்தவரே, சந்தோஷம் தந்தவரே. கண்ணீரை துடைத்தவரே, சந்தோஷம் தந்தவரே. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. பரலோகத்தின் தேவனே, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. என் கூட பேசுறதுக்காக நன்றி. என் பாரத்தை இறக்கி வச்சுட்டேன்ப்பா. என்னோடய பாரத்தை உங்ககிட்ட முழுசாக இறக்கி வச்சுட்டேன். இறக்கி வச்சுட்டு நான் அதை நினச்சி ஒரி பண்ணிகிட்டே இருந்தால் அது உங்களை நான் இன்சல்ட் பண்ணுற மாதிரி. நான் பண்ண தப்பை மன்னிச்சிருங்க, நான் செஞ்ச பாவத்தை மன்னிச்சிருங்க. ரத்தத்தால் நான் என்னை கழுவுறேன் கர்த்தாவே. இனி நான் உங்களுக்குள் களி கூறுவேன், எப்போதும் சந்தோஷமாக இருப்பேன். கர்த்தர் எனக்காக எல்லாத்தையும் செய்வார், செய்து முடிச்சிட்டார். ஆமென்.